தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 21 இறை வார்த்தைகள் 28 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களை மக்களை மூப்பர்களை நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடம் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவரில் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவரிடம், வரி தண்டுவோரும் இளைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் யோவான் நீதிநெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் இளைமகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, செவ்வாய்க்கிழமை இந்த நாளிலே கோடியற்பு தூய அந்தோனியாருக்கு நாம் நவநாள் செலுத்துகின்றோம். திருவரை காலத்திலே 3ஆம் வாரம். இந்த நாள் தாயான் திருவை புனித ஒடிலியா என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவள் சிறு வயதிலேயே பார்வை இழந்தவளாக இருக்கின்றாள். அரச குடும்பத்திலே பிறந்தவள். ஆகவே இவள் பார்வை இழந்தவள் என்ற அந்த ஒரு பெயரை முன்னிட்டு இவளை அந்த அரசபையிலே அவளை வைக்க தந்தை விரும்பவில்லை. மாறாக அவளை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு மடத்திலே வைத்து விடுகின்றார்கள். அங்கு வளருகின்றாள். அப்பொழுது அவள் தன்னுடைய வாழ்விலே இயேசுவை அறிகின்றாள். எப்பொழுது அவர் திருமுழுக்கு அரைச்சாதத்தை பெற்றாலோ அப்பொழுது ஒடிலா பார்வை பெறுகின்றாள். அதன் பிறகு அவருடைய சகோதரர் ஒரு நாள் தன்னுடைய சகோதரி ஒடிலாவை பார்க்க வருகின்றார். இதை பார்த்து அவருடைய தந்தை அரசர் மிகுந்த கோபப்படுகின்றார். உடனே இந்த ஒடிலியா தன் தந்தையுடைய தாழ் புனைந்து, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பா, ஏதோ நான் பார்வை பெற்று விட்டேன் இதென்று கேட்கிற பொழுது அவரும் மனமுவந்து தன் மகளை ஏற்றுக்கொள்ளுகின்றாள். ஆனால் அவளோ நான் ஒரு கன்னியராக மாற வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை கூறுகின்றாள் புனித ஒடில்லா. அந்த அளவுக்கு புனித ஒடில்லா வாழ்விலே இயேசுவை அறிபவளாக, தன் வாழ்நாளிலே இயேசுவுக்காக சான்று வரக்கூடியவளாக, தன் வாழ்நாள் முழுமையாய் தாழ்ச்சியோடும் எளிமையோடும் வாழ்ந்து இயேசுவினுடைய பண்புகளை வாழ்ந்து இருக்கின்றாள். ஆக இன்றைய இந்த நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது அருமையான ஒரு ஊமையை ஆண்டவர் இந்த மறைநூல் அறிஞர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். 2 புதல்வர்கள். மூத்தவர் தந்தையிடம் முடியாது என்று சொல்லுகின்றான். ஆனால் சில நேரம் கழித்து அந்த திராட்சை தோட்டத்துக்கு மனமாறி அவன் சென்று விடுகின்றான். ஆனால் இளையவனோ நான் போகிறேனப்பா என்று சொல்லுகிறான். ஆனால் அதன் பிறகு அவன் ஏமாற்றி விடுகின்றான். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இன்றைக்கு யாரை போல இன்றைக்கு நாம் இருக்கிறோம்? மூத்தவரை போல இருக்கிறோமா அல்லது இளையவரை போல இருக்கிறோமா? எல்லாம் பார்க்குற ஒரு முகஸ்துதிக்காக எல்லாம் நான் செய்கிறேன், நான் இதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாம் அனைத்தையும் செய்யாமல் மறந்து போனவர்களாக, கண்டும் காணாமல் இன்றைக்கு வாழ்விலே சென்று கொண்டு இருக்கிறோமா? அல்லது மூத்தவரை போன்று முடியாது என்று சொன்னாலும் அதை உணர்ந்து மனம் திருந்திய ஒரு மைந்தனாக ஆண்டவர் இயேசுடைய இந்த மதிப்பீடுகளை, இயேசுடைய வாழ்வை இன்றைக்கு பிரதிபலிக்கிறோமா? இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு அழைக்கின்றார். ஆக எத்தனை ஒரு பண்புள்ளவராக இருக்கிறோம். திருமுழுக்கு யோவான் வந்தார், அவரை நீங்கள் நம்பவும் இல்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்று அவரை சாடுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய திருச்சபையினுடைய பல்வேறு மாற்றங்கள், வளர்ச்சிகள், இன்றைக்கு திரு அவையிலே இறைவார்த்தையை வாசிக்கின்றோம். பல பணிகளை இன்றைக்கு திருவையிலே பங்கேற்பு அமைப்புகள் இன்றைக்கு திரு அவையிலே பார்க்கிறோம். பல்வேறு பரிமாணங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு ஈடுபடுகிறோம். எந்த அளவுக்கு நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நான் கடைபிடிக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு ஆம் என்று நான் சொல்லக்கூடியவர்களாக, இறை வார்த்தைக்கு பணிந்து நடக்கக்கூடிய மக்களாக, இறை ஆட்சியை கட்டி எழுப்ப இன்றைக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கு நாம் முயற்சிக்கின்றோம். இந்த நாள் சிந்திக்க ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் எப்பொழுதுமே மனம் திருந்தி அமைந்தவர்களாக இந்த திருவரை காலத்தில் ஒரு மனமாற்றத்தின் காலமாக, ஒப்புரவின் காலமாக, மீட்பின் காலமாக, இரட்சணியத்தின் காலமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த 3ஆம் வாரத்திலே மகிழ்ச்சி ஞாயிறை கொண்டாடக்கூடிய எங்கள் உள்ளங்களிலே இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள் அனைத்தும் நீங்கி இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த செவ்வாய்க்கிழமை கோடியற்பு தூய அந்தோனியார் எங்களுக்கு பரிந்துரைக்க வேண்டும், அவர் வழியாக நாங்கள் நலம் பெற வேண்டும், சுகம் பெற வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிற அநேக குடும்பத்தார் பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள், இன்றைக்கு பல்வேறு ஏமாற்றங்கள், விரக்திகள், இன்றைய வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் இன்றைக்கு சுமந்து கொண்டு செல்ல இறை ஆற்றலும் இறை நம்பிக்கையும் எவ்வாறு நீர் அன்றைய எத்தனையோ மனிதர்கள் கொடுத்தது போல, உம்முடைய கிருபை ஒடில்லாவுக்கு வழங்கியது போல இன்று நாங்களும் உம்மை போன்று நாங்கள் வாழ, உண்மையிலே நாங்கள் நிறைவை காண, உம்முடைய இதயத்தில் நாங்கள் பங்கெடுக்க எங்களுக்கு உம்முடைய கிருபை மேலான கொடைகளையுமே
இந்த நாளிலே நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகிறோம். ஆமீன்.